இல்லைங்க. இப்போ ஓகே. ஓகே நல்லா. ஹாய் பிஸ்மில்லா. இது உங்களோட அகாடமியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் உங்களை ஓகே. நாங்கள் ஆரம்பத்தில் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். மகளன் வசந்தலன் மரஹபன் பிக்கும். இது உங்களோட முதல் வகுப்பு என்ற வகையில் நாங்கள் நேரடியாக போகிறதுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை நாங்கள் ம். விளங்கிக் கொள்வோம். உங்கள்கிட்ட நாங்கள் படிச்சுக்கொள்ளணும், எங்கள்கிட்ட நீங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த கிளாஸ்ட வேயை சக்ஸஸாக கொண்டு சேர்க்கலும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ். ஸ்டார்டிங் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் குர்ஆனை ஓதிட்டு வந்திருப்பீங்க. ஒரு காலம் குர்ஆன் ஓதாம இருக்க மாட்டோமே. ஓத போய் தான் எங்களுக்கு பிரச்சனை ம். விளங்கிக்குது, ஓதுன சரியோ பிள்ளை விளங்கிக்குது. அப்படின்னால் நீங்கள் எப்படி குர்ஆனை ஓத பழகிக்கிறீங்க? ஸ்டார்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து எப்படி உங்களோட வே வந்திக்குதுங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக நார்மலாக சொல்லுங்க பார்ப்போம். வீடியோ குரான் ஓதுண்டா ஊர்ல சும்மா நார்மலா மதரசா, குரான் மதரசான்னு சொல்லி அப்படி ஓ போனேன் சின்ன தான். அது சின்ன வயசுலேயே. ம். ம். சின்ன வயசுல. ஓகே, அது பின்னால அதுக்கு பின்னால நான் இப்போ அதுக்கு பிறகு ஓ லெவல் முடியக்கிற அப்படி இதாகிட்டு லெவல் படிச்சுட்டு சும்மா பள்ளியை மாலையிட்ட சும்மா நான் கொஞ்ச நாள் ஓதுனேன். ம் குட் அப்போ நல்ல. அப்பயும் ஃபுல்லாக கண்டினியூ ஆக இல்லை. ஆஹா. ஒரு அதுக்கு பிறகு உங்களுக்கு 10. தெரிஞ்சதை வச்சு நீங்கள் அதை ஓதி வந்தீங்க அப்படிதான் அதுதான். அப்படியா? அதுதான். ம். ஓகே நல்ல. நான் உங்களுடைய ஸ்க்ரீனில் சில வசனங்களை டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதை நீங்கள் வாசிக்கப்படாது. உங்களுக்கு என்ன முறையில் என்ன மெத்தடில் ஓத தெரியுமோ, ஏதோ வடிவத்தை என்ன செய்ய இழுத்து எப்படி செய்ய ஓதல் வடிவம் ஒன்று நீக்கிறே அந்த ஸ்டைலில் ம். கொஞ்சம் ஓதுங்க, பிரச்சனை இல்லை. சரிப்பில் ரெண்டாவது விஷயம், நீங்கள் முதல்ல நீங்கள் ஓதணும். إياك نعبد وإياك نستعين أنعمت عليكم وامرأة حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إلى إلى الأقطار أختلوا على ناس يستخفون நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்குறேன். அஹ், இது என்ன أوكي. எழுத்து தெரியுமா உங்களுக்கு? يستخفون என்ன? ஃபேர். ஓகே குட் நல்ல. எனக்கு அந்த எழுத்து உங்களுக்கு தெரிஞ்ச இது என்ன எழுத்து? يا யாருக்கு பக்கத்தில் வைக்கிறது? யா மட்டும்தானா? அது தெரியல. தெரியாது. குட் நல்ல கட்டாயம். அலைக்கும் கும் கா. ஆகும். ஹா. ஓகே தெரியும். தெரியான்னு சொல்ல வேணாம், தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க. ஓகே. ஓகே நல்ல. ஜஸாக்கல்லாஹ். உங்களுக்கு விளங்குதா? உதாரணத்துக்கு நீங்க புத்தகத்துலேருந்து கொழும்பு பஸ் ஏறினு வைங்களே. ம். என்ன இப்போ நீ சிலோ தாண்டிட்டீங்கடா உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் சிலோவிலேருந்து அடுத்து நிகம்பு அடுத்து கொழும்பு இதான் என்னோட தூரம், போய் சேர வேண்டிய தூரம்ல தான் நிற்கிது. அப்படி எனக்கு ஒரு ஒரு நாங்கள் என்ன சொல்ல எங்கள்கிட்ட பாயிண்ட் அடையாளப்படுத்தும் தானே. அப்படி குறவான்ல நான் ம். இவ்வளோ தாண்டிக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் இன்னும் தேண்ட வேண்டியது என்று சொல்லலுமா உங்களுக்கு தெரியுமா? அப்படி உதாரணத்துக்கு நீ இப்படி சொல்லுது இல்ல. எப்படி, எனக்கு அலிபா கூட தெரியாது என்ற லெவலில் நீங்கள் இல்லை. அதை நான் செக் பண்ணி அப்படித்தானே. அப்போ உங்களுக்கு ம். குறவான்ல சம்திங் ம். தெரியுதே, எனக்கு இதெல்லாம் தெரியும், தெரியும் நீ சில நீ இது. கேட்க பண்ணுவோம் அந்த பாயிண்ட் ம். தெரியாது அப்படியா? ம். ஆ. சரி ஓகே நல்லது. அப்போ நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு அதை இன்றைக்கு முதலாவது நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தி தரோம். உங்களோட பாயிண்ட் எது, நீங்கள் எதுலேருந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளணும், இதுதான் நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னால் அந்த பாயிண்ட்லேருந்து டார்கெட் ம். பண்ணீங்கன்றால் இன்ஷால்லா நீங்கள் டெவலப் ஆகலாம் என்றால். நீங்கள் அதை விளங்கினா தான் எங்களோட கிளாஸில் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சரி. நான் முன்னேறேனா அல்லது நான் அப்படி தான் இருக்கிறேனா, அந்த கிளாஸில் எனக்கு என்ன சரி பெனிஃபிட் சம்திங் கிடைச்சிக்குதா, அந்த முன்னேற்றம் எப்படிங்கிறத எங்கிட்ட நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்களை கொஞ்சம் ரீசெக்அப் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியாகும். எனவே நாங்கள் முதலாவது உங்களுக்கு அதை நாங்கள் அடையாளப்படுத்தணும். எங்களோட சிலபஸ் ஸ்டைல் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தும். அதான் எங்களோட சிஸ்டம். சரி, எங்களோட ஃபர்ஸ்ட் ஓகே. லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் 3 லெவல் இருக்குது. எங்களோட டோட்டல் ம். சிலபஸ் சிஸ்டத்துலையும் அதில் பெஸ்ட் பேசிக் லெவல் நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் த ப்ரொனன்சியேஷன் என்ற ரெண்டு பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் எழுத்துக்களோட அறிமுகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான 2 பகுதிகள் இருக்குது. அதாவது அலிஃப் பா எப்படி வரும் என்கிறது முதலாவது பகுதி. பாவும் தாவும் சேர்ற நேரம், தேயும் ஐனும் சேர்ற நேரம் அதில் வடிவங்கள் எப்படி மாறும் என்ற டிசைனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரெண்டாவது பகுதி. இந்த 2 பகுதியும் ஓகே. நீங்கள் உங்களை செக் பண்ண லெவலில் நீங்கள் ஓதி காட்டினதை வச்சு பார்க்க நேரம் இதில் நீங்கள் 90% மேலே நீங்கள் கன்ஃபார்மில் இருக்கிறீங்க. சின்ன சின்ன திக்கல்கள் தேக்கங்கள் தான், பட் நோ இஷ்யூ. ம். நீங்கள் பெரிய ஒரு பெர்சன்டேஜ் அதில் கன்ஃபார்ம் இருக்கிறீங்க. ஸோ இது நீங்கள் தாண்டி வந்த பகுதி. சரியா? ஓகே. திக்கல் முக்கல்களோட திடர்களோட தாண்டி வந்துட்டீங்க.
ரெண்டாவது பகுதியை ம் பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பகுதி, எழுத்துக்கள உச்சரிப்பு ம் பகுதி. இதுல 3 பகுதி இருக்குது. தனித்தனி எழுத்துக்களை ம் எப்படி உச்சரிக்கிறதுங்கிறது முதலாவது பகுதி. ஒவ்வொரு எழுத்தும் இன்னொரு எழுத்தோட சேர்ந்து ஒரு சொல்லாக உருவாகி வருகின்ற சந்தர்ப்பத்தில் உச்சரிப்பு எப்படி வரணுங்கிறது இரண்டாவது பகுதி. அதே நேரம் சொற்கள் பலதுகள் சேர்ந்து இப்ப நீங்க ஓதினது போல வசனங்களாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களோட பிராக்டிஸ், எழுத்துக்களோட பிராக்டிஸா எப்படி இருக்கணுங்கிறது மூணாவது பகுதி. இதுல ம் முதலாவது பகுதி உங்களுக்கு 90% வச்சாலும் செகண்ட் பகுதி 80 70க்கு மேல இருக்குது. பட் மூணாவது பகுதியில நீங்க 50-50 நிக்கிறீங்க. சில போது நீங்க ம் போறீங்க, சில இடங்கள்ல அறவாசியில பேத்திட்டு அதுல எதுல ஏதோ ஸ்ட்ரக்ல பேத்தினா செய்றீங்க, தடுமாற்றம் உண்டு இருக்குது. அப்ப ம் தடுமாற்றம்ங்கிறது தான் நீங்க தற்பொழுது ஃபேஸ் பண்ற இந்த சிக்கலான இஷ்யூஸுக்கான மெயின் ரீசனான அந்த அந்த ஸ்பாட் பாயிண்ட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல வந்து இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீங்க ஓதி காட்டினது போல அல் குர்ஆனிய வசனங்களை நாங்க டார்கெட் பண்ணி ஓதணும், வாசிக்கலாவே. ஓதுற சந்தர்ப்பத்துல நாங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ், வசனங்கள்ல உள்ள எழுத்துக்களோட இஷ்யூ, எழுத்துக்கள் என்னென்ன அந்த எழுத்துல விளங்காம போற இஷ்யூ, திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு வர பிரச்சனை, அந்த எழுத்துட உச்சரிப்போட வடிவத்தை நாங்க சரியா உச்சரிக்கிறோமா, இப்படியான பல இஷ்யூஸை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடத்துல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். அதுலயும் 13 சாப்டர் இருக்குது. சரி இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு மெதுமெதுவாக உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு நோகாம அல்லது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெவி இல்லாம நீங்க அதில் டெவலப் ஆவீங்க. அது இன்ஷா அல்லாஹ் நீங்க செக் பண்ணலாம் உங்களோட கிளாஸ்ட போக்க அடையாளப்படுத்தி. சரி. சரி இதுக்கு பின்னால தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தஜ்வீத் சட்டமெல்லாம் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மையிலே சட்டம்ங்கிறது குர்ஆன பேசிக்கலி நாங்க சரியான ட்ரெக்ல ஓதுறதுக்கு தேவைப்படாத ஒன்றுதான். நான் குர்ஆன் இன்னும் கொஞ்சம் ம் அட்வான்ஸா நல்லா அழகா ஓத போறோம் என்றா தான் நாங்க சட்டங்களை பத்தி பேசணும். எனவே அட்வான்ஸ் லெவலாக அடுத்த பகுதியாக நாங்க இன்ஷா அல்லாஹ் சட்டங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். சட்டங்களும் அல் குர்ஆனிய வசனங்களை தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சட்டத்தை பாடமாக்கி வேலையும் இல்லை, சட்டத்தை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு வேலையும் இல்லை. ஏன்னா நீங்க ஈக்கிற ஃபீல்ட் வேற, ஈக்கிறது ம் துறை வேற. அப்போ உங்களுக்கு தேவை என்ன? குர்ஆனை சரியான முறையில் ஓதணும் என்றுதான் தேவை. சரியான அப்ப அந்த சரியான போதணும் நாங்க ம் ஓதுற குர்ஆனுக்குள்ள தான் சட்டம் அப்ளை ஆகணுமே தவிர சட்டத்துல நாங்க எங்க பெரிய எம்ஏ செஞ்சு கொண்டு பெரிய ஹை ஸ்டடி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு எங்களுக்கு தேவைப்படாது. ஸோ சட்டத்தை நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் ம் பண்ணலாம் என்கிறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்க சொல்லுவோம், நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்க, இதை எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க, இப்படி நாங்க ஒரு டிஸ்கஷனோட போவோம். இதுவும் குர்ஆன் வசனங்களை தான் நாங்க ஓதுவோம். இதுக்கு பின்னால தான் தேர்ட் லெவல் நாங்க சொல்லுவோம், மாஸ்டர் லெவல்னு சொல்லுவோம். இதுல தான் குர்ஆன் ஸ்டைலுக்கு நான் குர்ஆனை ஓத போவோம். இந்த இடத்துக்கு வர நேரம் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்ப குர்ஆன முஸ்ஹஃப ஏண்ட கையில் இருக்கிற குர்ஆனை எனக்கு ஓதலாம், எனக்கு இஷ்யூ வராது. அப்படி இஷ்யூ வந்தால் எனக்கு அதுல ஒரு ஐடியா உண்டு இருக்குது. இந்த இடத்துல நான் இப்படி பிழையோட ஓதுறேன், இந்த பிழை இப்படி வரக்கூடாது என்ற ஐடியாவை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துக்கு வரப்போகல. இது வரைக்கும் நீங்க எங்கட கொண்டுலாம் இருப்பீங்க, நாங்க தான் அவங்கள பிடிச்சி பிடிச்சி வருவோம். இந்த இடத்துக்கு வந்ததோட நான் அவங்கள விட்டு போட்டுவோம். விட்டு போட்டு என்ன செய்வோம், பின்னுக்கு இது பார்ப்போம், நீங்க நடக்கிறீங்களா ஓடுறீங்களா கீழே ஓகே போடுறீங்களான்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துக்கு வாரத்துக்கு கொஞ்சம் நாங்கள் டைம் எடுக்கும். அதே நேரம் கொஞ்சம் பொறுமையும் தேவை இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. இன்ஷால் ஓகே. இன்ஷால் இந்த இடத்துக்கு வந்து நீங்க குர்ஆன் ஸ்டைலுக்கு பக்கங்களாக சூறாக்களாக நீங்க ஓதி கொண்டு போற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று நீங்க குர்ஆனை எனக்கு ஓதலாம், எனக்கு எந்த பக்கத்தையும் திறந்தாலும் எனக்கு ஓதுற லெவல் ஈக்குது, நான் கொஞ்சம் இதில் ஹிஃபுல் பண்ணிக்கொள்வோம் என்றாலும் அதுக்கும் உங்களுக்கு வேய்க்குது. இது ஆப்ஷன் தான், கட்டாயம் இல்லை. நீங்கள் விரும்பினா போகலாம், அல்லது ஓகே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சாட்டிஸ்ஃபைட், நான் இதிலிருந்து விட்ரோ ஆகிறனாலும் விட்ரோ ஆகலாம். அடுத்தது ம் இஜாசான்னு ஒன்று இருக்குது. இஜாசாங்கிறது கொஞ்சம் டாஸ்க் கூடியது. நீங்கள் சட்டங்களை கவனமாக ஹேண்டில் படித்து அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதோட சேர்ந்து இன்னும் சில அட்வான்ஸான நிபந்தனைகளை பூர்ணப்படுத்திய சந்தர்ப்பத்தில் முழு குர்ஆனையும் எங்களுக்கு நீங்கள் அந்த அமைப்பில் ஓதி காட்டணும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவோம். அந்த சர்டிஃபிகேட்டை வெளியிட ம் எப்படின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில் எப்படி அல் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி எல்லாம் சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாங்க, என்னென்ன அமைப்புகளை நுண்ணிப்பாக பார்த்தாங்க, நுணுக்கமாக பார்த்தாங்கங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த முழு குர்ஆனை நீங்கள் ஓதி காண்பிப்பீங்க. அதுக்கு பின்னால் நான் தார சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களோட பெயர், அதுக்கு உங்களுக்கு யார் ஓதி தந்தாங்க அவங்களது, அப்படி 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 இறுதியாக
அல்லாட பேரில் பேத்துட்டு முடிகிறதாக அந்த சில்சிலா அந்த சைன் லிஸ்ட் போய் அமையும். இது கொஞ்சம் டாஸ்க் கூட, பட் முயற்சித்தால் முடியாதுன்றல்ல, நாங்கள் குர்ஆனில் வச்சுக்கிற ஒரு அல்டிமேட் டார்கெட்டாக இதை நாங்கள் வச்சுக்கிறோம் அகாடமியில். எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டிருக்கணும். எங்களோட வாராக்கள் நல்ல அச்சீவ்மெண்ட் அடைய நேரம் அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் வழிகாட்டணும் என்ற வகையில். ஹைட் இது வரைக்கும் விளங்கப்படுத்திச்சு விளங்கினா? விளங்குங்க. ஓகே, நல்லா. சரி, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு முன்னால் நாங்கள் இது வரைக்கும் பேசின விஷயத்தில் சமரியை நான் ஒரே பேஜில் போட்டிக்கிறேன். உங்களை இதில் பார்த்துக்கொள்ளிலும் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்ணப்படும். இது ஓகே. ஓகே. சரி, அடுத்தது எங்களோட அகாடமியோட இலக்குகளையும் நோக்கங்களையும் சரியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சில டவுட்கள் வராது. எங்களோட டாஸ்க் என்னென்றால் குர்ஆனை சரியான உச்சரிப்போட பேசிக்கான சட்ட விதிகளோட உங்கள்ட்ட இருக்கிற உங்களோட அந்த இயல்பான குரலின் பிரகாரம் குர்ஆனை நீங்கள் மிச்சம் சிம்பிளாக ஓதணும். நீ கஷ்டமாக பார்த்துடப்படாது, ஹெவி ஆகிக்கிறப்படாது. அதே நேரம் அது சரளமான ஃப்ளோ ட்ரெக்கில் போகணும். இடையில தூக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு வைக்கப்படாது. இப்படியான ஒரு அமைப்பில் உங்களுக்கு ஓத பழக்கிறது தான் எங்களோட டார்கெட், எங்களோட இலக்கு. தூர நோக்கு லாங் டேர்முக்கான எங்களோட பிளான் என்னென்னு சொன்னால் மோர் தென் 5 இயர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். இதில் குர்ஆனை அதுக்கே உரிய முறையில் சரளமான முறையில் மிச்ச சிம்பிளாக ஓதுற ஒரு ஜெனரேஷன் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னால் இன் ஃபியூச்சரில் குர்ஆன் அதில் அந்த ஓதல் முறையில் எங்கட சமூகத்துக்குள்ள தமிழ் பேசும் உலகத்தில் அது ஸ்டெப்ளிஷ் ஆகணும். அதுக்கு பாரிய பொறுப்பு குர்ஆனை தெரிஞ்சாக்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிக்குது. எனவே நாங்களும் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கான வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு வரோம். எங்கிட்ட படித்து முடிச்சிட்டு நிறைய பேர் அவங்க சுயமாக பல விடயங்களை அவங்க சமூகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆனவையே காட்டுது. இதுதான் எங்களோட தூர நோக்கு என்ற விஷயம். எனவே எங்கடையில் குர்ஆன் இல்லாத வேறு எந்த ஒரு பாடம் நடக்காது. தப்சீரோ ஹதீஸோ துவாவோ இப்படி எதுவும் எங்கள்கிட்ட கேட்கப்படாது. கேட்கறதுக்கு டைமும் ஓகே. மிக்காது. நாங்கள் அதை விளங்கப்படுத்துறதுக்கான ஏற்பாடும் எங்கள்கிட்ட இருக்காது. அடுத்தது எங்கிட்ட ஓத வாராக்கள் எல்லாரும் முழு குர்ஆனையும் வச்சுக்கொண்டு அவ்வளவுத்தையும் ஓதி 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 ஊதிட்டு போகணும் என்பதல்ல விஷயம். நாங்க எங்களுக்குரிய டாஸ்கை ம். முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்க என்ன செய்வீங்க? குர்ஆனை எந்த இடத்துல திறந்தாலும் நீங்க ஓதுறதுக்கான ஏற்பாட்டுக்கு போவீங்க. எனவே எங்களுக்கு விழா எடுத்துக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது முக்கியமல்ல, ஓதல் சரியா முடியும். அதே நேரம் எங்கிட்ட வாராக்கள் நீண்ட காலத்துக்கு இது ஓதுங்கிறதும் அவசியம் இல்லை. நீங்க நடந்தா நாங்கள் நடந்து வருவோம். நீங்க ஓடினா நாங்களும் ஓடி ம். வருவோம். நீங்க நடந்து மெதுவா நடந்து நாங்கள் மெதுவா போவோம். அப்போ உங்களுடைய ஸ்பீட், உங்களோட உச்சரிப்புல திருத்தங்கள் அழுத்தங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் உங்களோட வருவோம். அடுத்த முக்கியமான விஷயம்தான் எங்களோட கிளாஸ்ல குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் கிளாஸ்ல இல்லை. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு மட்டும், பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படியான குரூப் ஒன்று இல்லை. எல்லா கேட்டகரியிலும் ஆக்களிக்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் செய்கிறாங்க, டாக்டர் ம். செய்கிறாங்க, டீச்சர் செய்கிறாங்க, வீட்டில் இருக்கிற உம்மா மாறிக்கிறாங்க, உம்மா மாறிக்கிறாங்க. அடுத்தது கல்யாணம் முடிச்சிட்டு போகிறா கழிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்க ரெடியாக நான் கழிக்கிறேன். இப்படி எல்லா கேட்டகரியிலையும் கிளாஸில் கழிக்கிறேன். ஏன்னா குர்ஆனுங்கிறது எல்லாருக்கும் காமன். மொண்டசரி போகிற பிள்ளைக்கும் குர்ஆன் தேவை, மௌத்தா போகிற ஹாலாத்திரிக்காருக்கும் குர்ஆன் தேவை. ஸோ இதை நாங்கள் ஒரு கொமனான சப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம். அவங்க அவங்களுடைய ஸ்டைலுக்கு நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் இதுதான், கொஞ்சம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள். நீங்கள் கிளாஸுக்கு ஒன் டைம் வந்துக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் நல்லா. உங்களோட டிவைஸ் சார்ஜ் நெட்ஒர்க்குகள் அல்லது அதை பார்த்துக்கிக்கிறீங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க அதை. கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுற நேரத்தில் கட்டாயம் டிவைஸை ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வச்சுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிளாஸில் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகும். அதே நேரம் சைலண்டான பிளேஸில் இருந்து நீங்கள் வாங்கோ. என்றால் இன்றைக்கு தான் நாங்கள் கூட பேசுகிறோம், போக 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 நாங்கள் பேசுகிறது ஓதுறது சொல்லித்தர எல்லாம் குறைஞ்சி நீங்கள் தான் கிளாஸை ரன் பண்ணக்கூடிய அகலம் மாறுவீங்க. ஏன்னா நீங்கள் தானே ஓத போகிறல். அப்போ அந்த பகுதி ம். உங்கள்ட்ட நிறைய தேவைப்படும். லீவ் உண்மையில் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு பெர்மிஷன் கிராண்டட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைய கிளாஸில் கலந்து கொள்ளாதென்றால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னால் மெசேஜ் ஒன்று வச்சிங்கன்னால் ஓகே. அந்த மெசேஜை நீங்கள் கொஞ்சம் ஓகே. ஐடியா வச்சிங்க. ஒரு 2 டேஸுக்கு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய டைமை இன்னொருத்தருக்கு நாங்கள் கொடுத்துட்டு அவர டைம் உண்ட உங்களுக்கு திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் அகாடமியால் அட்மின் செக்ஷனால் உங்களுக்கு ஏற்படுத்தி தரல்வாங்க நம்புகிறோம். பெரும்பாலும் இப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் ஓகே. ஒன் ப்ராசஸில் இப்போ சடன்லியாக ஒரு பிரேக் அண்ட் வார நேரத்தில்
அதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஈக்கும். அதுவும் நாங்கள் அவாய்ட் பண்ண மாட்டோம், பட் முடியுமெண்டா அதையும் நாங்கள் வைப்போம். அகாடமியில் என்ன சரி இஷ்யூஸ் வந்தாலும் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் அடுத்த முக்கியமான ம். விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகிறீங்கன்ற வகையில் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். அந்த பிரேக் டவுன் ஆகிற நாட்கள் இதான், இடையில இடையில ஒரு நாள் கிளாஸ் இல்லாமல் ம். அந்த நாள்களில் கொஞ்சம் நீங்கள் அந்த ஹோம் ஒர்க்கை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ண வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு, கிளாஸில் போகக்குள்ள அது உங்களுக்கு இன்ஷால்லா. சொல்லித்தரேன். ஹோம் ஒர்க்கை நாங்கள் சரி. ஏன் இங்கே முக்கியப்படுத்துகிறோம், அடுத்த நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக விடலாமே அப்படின்னு கேட்டால், உண்மையில் எங்களோட உச்சரிப்போட தொடர்பான பாடம் என்ற வகையில் ரிட்டன் எழுதுறதோ பாடமாக்குறதோ என்று இல்லாமல் இது கொஞ்சம் எங்களோட வாயோட சம்மந்தப்பட்டது. உச்சரிக்கணும், நாங்கள் பழகும் ம். அப்படிங்கிறதால நாங்கள் இதில் ஒரு சப்ஜெக்டை 3 மெத்தடில் நாங்கள் உங்கள்கிட்ட தான் அவதானிக்கிறோம். ஒன்று, முதலாவது உங்களுக்கு நான் கிளாஸில் ஒரு பாடத்தை ட்ரெயின் பண்ணுவோம், படிப்போம், நீங்கள் ஓதி காட்டிப்பீங்க, இல்லை நடக்கும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு விளங்கும் இதில் உங்களுக்கு எது டாஸ்க், எது டஃப் ஆகிக்குது, எது கொஞ்சம் ஹெவி ஆகி, எதில் கொஞ்சம் நீ கஷ்டப்படுறீங்கன்னு விளங்கும். அதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு ஒர்க்கை தருவோம். மூணாவது, அதை ஓகே. நீங்கள் இந்த ஒர்க் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களே, எங்கே இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலுமே, எங்களோட வாய் தானே. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வர நேரம் எங்களுக்கு விளங்கும் உங்களோட அந்த டெவலப்மெண்ட் எப்படி, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி, நீங்கள் முன்னேறிக்கிறீங்களா, உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அதில் ஈக்குதா என்று விளங்கும். அதை வச்சு நாங்கள் இன்ஷால்லா அடுத்த கிளாஸை டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு புதிய சப்ஜெக்டுக்குள்ளே நாங்கள் போகிறதா, இல்லை அந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் உங்களை தரப்படுத்தி தூக்கி எடுக்கிறதா என்கிறத நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா. இப்படி பட்ட இன்ஷால்லா. வேலையை செய்யறதுக்கு தான் அந்த ஹோம் ஒர்க்கை நாங்கள் வச்சுக்கிறோம். அடுத்து டைம் பீரியட் அப்படின்னு என்னன்னு சொன்னால், எங்களோட ஜூம்ட லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் தான் எல்லாம் கிரியேட் பண்ணப்படுது. இது ஓகே. எப்படி என்றால், இப்போ உங்களோட கிளாஸ் வந்து டைம் 9:45 தானே. ம். 9:45 கிளாஸ் உண்மையில் 4 சாரி 9:40க்கு பெரும்பாலும் உங்களோட லிங்க் எங்களுக்கு ஓகே ஆகும், ஜாயின் பண்ணலாம் கிளாஸ் எடுத்துக்கு இன்றைக்கும். அந்த லிங்க் 9:50 வரைக்கும் கொஞ்சம் என்ன செய்யும், வெயிட் பண்ணப்படும் உங்களுக்காக வெயிட்டிங்கில் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் அது வரைக்கும் ஜாயின் ஆகல, உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொன்னால் பெரும்பாலும் ஒரு 8-9 மினிட்ஸில் அது அப்படியோ எங்கிட்டேருந்து போய்த்திடும். இப்போ 45ன்னா 50, 55, 52, 53, 54, 55 ஆகிற நேரம் சில போது எங்கிட்ட இந்த லிங்க் போய்த்திடும். போனால் திருப்பி அந்த லிங்கில் எங்களுக்கு ஜாயின் ஆக இயலாது. அது எங்களுக்கு இன்வெலிட் லிங்க் தான் காட்டும். எங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவரோட கிளாஸ் லிங்க் தான் எங்களுக்கு காட்டும். அதில் சமரி என்னென்னால், ஓகே. நீங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு 3 மினிட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ் வச்சிங்கன்னா சரி, ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா சரி, உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு 3 மினிட்ஸ் டைம் எடுத்தாங்க, ஒரு 5 மினிட்ஸ் ம். டைம் எடுத்தாங்க, அல்லது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இப்படி நீங்கள் மெசேஜை வச்சுக்கொண்டு ஜாயின் பண்ணாலும் ஓகே, அல்லது ஒன் டைமுக்குள்ளே ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ம். ஹயர் அடுத்தது அகாடமியில் வெக்கேஷன் பீரியட் நீக்குது. இது ஒரு வருஷத்துலது ரமலான் இந்த ஃபெஸ்டிவல் ஓகே. 7 நாள், ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவலுக்கு 7 நாள் இருக்குது, டிசம்பர் தாண்டி வந்துட்டோம் 7 நாள். அதே மாதிரி மே டே 1 டே இருக்குது, மீலாட் டேக்கும் ஒரு நாள் வெக்கேஷன் இருக்குது. இது தவிர அடுத்த எல்லா நாளும் அகாடமி ஓப்பன் பண்ணப்பட்டதான் இருக்கும், கிளாஸஸ் கண்டினியூஸ்லி நடக்கும். என்ன சரி இஷ்யூஸ் வந்துச்சு தண்டால் அதை பற்றி உடனடியான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கிறீங்க. இன்ஷால்லா. பார்த்தேன். பார்த்துக்கிறீங்க ஒரு ஆள்டே பார்த்துக்கிறீங்க, பல பேரை பார்த்துக்கிறீங்களா எப்படி? இல்லை, ஒன்று ரெண்டு பேரை தான் பார்த்தேன், கூடுதலாக பார்க்கல. ஒன்றுக்கு மேற்பட்ட கடை பார்த்துக்கிறீங்க. நீங்கள் பார்த்தாக்கள் சின்ன பிள்ளைகளா ஒன்று பெரிய ஆட்களா ரெண்டு எப்படி? சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, பெரிய ஆள் வயசான ஆட்களையும் இருந்தாங்க. 2 சைடையும் பார்த்துக்கிறீங்க, நல்ல ஓகே. ம். என்ன விலை சரி, நான் அதை ஷோர்ட்டாக சொல்லண்டால், நாங்கள் ஏன் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிக்கிறோம் என்று கேட்டால், உங்களை மாதிரி பார்த்துட்டு கிளாஸுக்கு வரணுங்கிறது ஒரு மறைமுகமான காரணமாக இருந்தாலும், அடிப்படையான காரணம் கிளாஸில் வந்து கலந்து கொள்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த மெசேஜ் சரியாக கிடைக்கணும். சரியா, ம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கு முக்கியமான 2 டூல், ஒன்று கண், அடுத்தது காது, தான் வாய். ம். சரி, ம். கண்ணால் கவனமாக பார்த்து நாங்கள் ஓதுறதே 2 காதாலையும் கவனமாக கேட்டோம் என்றால் தான் எங்களோட ஓதல், எங்களோட வாய் சரியாக உச்சரிக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் ம். சொல்லுவாங்களே, எந்த பிள்ளையும் காதால கேட்டது தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ம். கேட்கணும், என்னோட ஓதலை கேட்கணும், என் இஷ்யூ என்ன, என்ன ப்ராப்ளம்ங்கிறது நான் கேட்கணும். அப்போ இந்த பார்க்கிறது கேட்கறது ரெண்டும் ஒரு பிளாட்ஃபார்மில் கிடைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணோம் இந்த யூடியூப் சேனல். எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிற பழகுறதுக்கும் மிச்சமே ஈஸியான ஒரு சேனல் என்ற வகையில்.
இந்த சேனலுக்கு கூட ம். அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் உங்களோட ஹோம் ஒர்க் செஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது, ம். ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு நான் இப்படி ஓதணும், நான் இதை இப்படி மாறணும் என்று சொல்லி ஐடியா எடுக்கலாம். மூணாவது, இதுக்கு பின்னாலே இன்னொருத்தர் நீங்கள் கிளாஸில் போய் தாங்கி கொண்டு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் மறக்குது என்றால், ஓகே நான் அந்த கிளாஸில் படிச்சுக்கிறேன், நான் போயிட்டு ரெஃபர் பண்ணால் உங்களுக்கான இது மவுத் வரைக்கும் உங்கள்ட்ட ஈக்க போகுது. காலகாலத்துக்கு யாருமே தூக்க மாட்டாங்க. சரியா? அப்போ உங்களுக்கே ஈக்கும். ம். நீங்கள் அதை போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் இப்போ நீங்கள் எப்படி அடுத்த கடையை பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களையும் அடுத்தாக்க பார்த்து நன்மையில பெற்றுக்கொள்ளலாம். ஹை, யூடியூப் சேனலில் ம். உங்களோட பேர்லேருந்து இன்றைக்கு ஒரு சேனலில் நீங்கள் எப்படி தேடிப்பீங்க, நீங்கள் இப்படி இந்த சர்ச் பாரில் பேசிட்டு நீங்கள் எங்களோட பேர் அடித்து தேடினீங்க என்றால் உங்களுக்கு இந்த சேனல் பேஜ் கிடைக்கும். இதில் அந்த வியூ சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படி என்று சொன்னால் இதில் இந்த மாதிரி ஒரு சேனல் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படி என்றால் உங்களுக்கு நிறைய பேர்கள் வரும். இந்த பேருக்குள்ள தான் உங்களோட பேரும் ஒரு இடத்துல இப்போ கிரியேட் பண்ணப்படும். இந்த கிரியேட் பண்ணப்படுற ஓகே. பேருக்குள்ள தான் உங்களோட கிளாஸ்ட முழுமையான அவ்வளோ வீடியோவும் அப்லோட் ஆகும். இன்கேஸ் அப்லோட் ஆகலை அப்படி என்றால் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே அப்டேட் ஆகாடி கட்டாயம் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டால் உங்களுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு தருவாங்க. டிலே ஆகினா அந்த வீடியோ கரெக்டாகி போய்த்திரும். இப்போ இதில் பாருங்க 113 ம். காட்டுது, சில பேருக்கு ஒருத்தர் காட்டிக்குது, 41 காட்டிக்கு, 27 காட்டிக்கு, டவுன் ப்ரோசஸ் போய் கொண்டிருக்கிறாங்க. ம். பாருங்க நேற்று அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது, இன்றைக்கி அப்டேட் பண்ணப்பட்டது, இப்படிலாம் மீக்குது. இப்போ என்ன காட்டுதுனால் அவங்க அந்தந்த கிளாஸ் இப்போ இந்த இந்த பேரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னால் அதுக்கு பின்னால் நீங்கள் தேட தேவையில்லை. அந்த பேரில் உள்ள லிங்குக்கு நீங்கள் போய்த்துட்டு உங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய வீடியோவில் இருந்து ஆயிரம். சரி. கடைசியாக ஒரு கேள்வி, எங்களை பற்றி எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க? எனக்கு ஓத வேண்டும். அப்போ நான் சும்மா ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் சர்ச் பண்ணேன். ஆஹா. அப்போ தான் ஃபைனல் பண்ணி எடுத்தேன். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இப்போ இது தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். உங்களுக்கு வேற யாரும் இப்படி ஒண்டிக்குது நீங்கள் ஓதலாம் ஐடியா இந்த போங்கன்னு சொல்லி சொல்லலைண்ணா? எங்கே இல்லை சொல்லலை லேயரை நான். காணையும் இல்லை. இல்லை நான் காணவும் இல்லை. நானாகவே தேடினேன், சர்ச் பண்ணேன். ம். சரி, அதில் ஃபைனல் பண்ணேன். ஹை ஹை இப்போ எங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வர சில பேர் இப்போ இந்த இஷ்யூ தான் சொல்கிறாங்க, அப்படி யாரும் கிடைக்கலன்னு சொல்லி. நல்ல ஓகே, இன்ஷால்லா நாங்கள் உங்களுக்கு ஒரு வேவ் கொண்டு தரோம். எங்களோட அகாடமியில் லே அவுட்டுகள் டெக்ஸ்ட் டைட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இன்ஷால்லா. உங்களை போல இன்ஷா ஆர்வத்தில் உள்ளாக்கள் கடுமையான பிஸியில் குடும்பங்களை பிரிஞ்சு உழைச்சி தேடணும், இப்படி பல பிஸிகளுக்கு மத்தியில் இருந்தும் குர்ஆனுக்கு கொடுக்கணும், டைமை கொடுக்கணும், தேடணும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள் இருந்தால் தமிழ் பேசும் உலகத்தில் அது எந்த நாடு இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி ஒன்று இருந்தால் இன்ஷா இது நீங்கள் தேடுங்கோ. எங்கிட்ட வந்து ஓதுங்கன்னு சொல்ல வேணாம், எங்களை பற்றி தேடி பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு முதலாவது ஒரு விருப்பம் கொண்டு வரணும், நானும் இந்த மாதிரி அதுதான். பிழைகளை திருத்தணும், மோதி பழகணும் ஐடியா வரணும். அப்போ தான் அவங்களும் அதை ஓதுவாங்க. இன்ஷால்லா உங்களோட விஷயங்கள் நாங்கள் இதில் அனுப்புவோம். நீங்கள் அப்படியான ஆட்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இன்ஷால்லா. இதெல்லாமல் வேறு என்ன டவுட் தான் கேட்கலாம். இல்லை வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்ஷால்லா நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட நைட்டில் ஸ்ரீலங்கா டைம் படி எத்தனைக்கு ஒர்க் முடியுது அல்லது நீங்கள் எத்தனைக்கு ஃப்ரீ ஆகுறீங்க? 10க்கா? இல்லை 10க்கு இல்லை. ம். இங்கே 5 6:30 7 ஆகும். ஸ்ரீலங்கா டைம் 7. அப்போ நாங்கள் 9:30க்கு பின்னால் அரேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் இல்லை இன்ஷால்லா. அது சரி இல்லை. ஓகே 9:30 இன்றைக்கி இந்த மாதிரி 9:45 அந்த மாதிரி ஓகே வேணா இன்ஷால்லா நல்ல ஓகே. நாங்கள் அது நெக்ஸ்ட் கிளாஸில் பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அது இஸ்லாம்.